அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி பாருங்க. செல்வம் பெருகுவதற்காக மற்றும் வராத பணம் உங்கள் கைக்கு வருவதற்காக. யார்கிட்டயா நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்க, அவங்க உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ கடனுக்கு வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை சும்மா செலவுக்காக கைமாத்தா வாங்கியிருந்தாலும் சரி, ஆனால் உங்ககிட்ட திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும்போது அவங்க சீக்கிரமாக மனம் மாறி உங்ககிட்ட கொடுத்துடுவாங்க. அதே போல் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு சீக்கிரம் சேரும். நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண மாற்றங்கள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகன் பெருமானுக்கு காலை வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்யலாம். செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு 6 தீபமோ அல்லது 1 தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அல்லது 2 தீபம் கூட ஏற்றலாம். முருக பெருமானுக்குன்னு இப்போ நிறைய தீபங்கள் இருக்குது. அந்த மாதிரி தீபம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட ஏற்றி வைக்கலாம். ஏற்றி வைத்துட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துக்கோங்க. வைத்துட்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக வைக்கணும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கின்றோம். தினமும் வைக்க முடியாது. அப்படி இருப்பவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதற்கடுத்து முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி பூக்கள் அல்லது கையில் கிடைக்கிற பூக்கள் வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து அர்ச்சனை வில்வேலெல்லாம் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது பூக்களெல்லாம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அர்ச்சனை செய்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். சொந்த வீடு அமைய நினைப்பவர்களாம் வெற்றிலை தீபம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது நார்மலாக 6 அகவிளக்கு ஏற்றி வைத்து கூட சரவண பவ கோலம் போட்டு அதாவது சட்கோண கோலம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நான் கொடுக்குற இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லலாம். அதை நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ண வேண்டும் அப்படின்னா 21 இலையை எடுத்துக்கோங்க, வில்வேலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 21 மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க அல்லது சாமந்தி பூ கூட 21 எடுத்துக்கொள்ளலாம் அல்லது செவ்வரளி பூக்கள் 21 எடுத்துக்கோங்க அல்லது மற்ற நாணயம் கூட ரூபா நாணயம் கூட 21 நாணயம் எடுத்துக்கலாம். அதை வைத்து ஒவ்வொரு முறை சொல்லி நீங்கள் முருகன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாணயம் இருக்கின்ற நாணயத்தை சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்படி இல்லை பூக்கள் வைத்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் முருகன் பாதத்தில் அந்த பூக்கள் போடுங்க. இப்படியே 21 முறை சொல்லி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு, பண பிரச்சனை, வராத பணம் வரும். பண பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு மற்றும் குழந்தை பாக்கியம் மற்றும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அவர்கள்லாம் பாலில் தேன் கலந்து நெய்வேத்தியம் வைத்து அதை நீங்கள் சாப்பிடணும். சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது சீக்கிரமாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அந்த பிரசாதம் நம்ம தான் எடுத்துக்கிடணும். வீண் பண்ணக்கூடாது. இல்லைன்னா மற்றவர்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள். பக்கத்தில் ஆலயம் இருக்கின்றது, முருகன் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வரணும். எப்போதுமே நமக்கு செவ்வாயோ இல்லது அவருக்குரிய தினத்தன்றோ முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வந்தாலே நமக்கு இருக்கிற நிறைய கர்ம வினைகள்லாம் குறைந்து நமக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இன்னும் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ பக்கத்தில் முருகன் கோவில் நமக்கு அமையவில்லை அப்படின்னா மட்டும் நம்ம வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் வழிபாடு செய்து கொள்ளலாம். பக்கத்தில் மட்டும் முருகன் கோவில் அமைந்திருக்கின்றது அப்படின்னா அடிக்கடி முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு 2 தீபத்தை ஏற்றி வைத்து செவ்வரளி பூக்கள் வைத்து சுவாமிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அதுவே போதும். நம்மளால் என்ன முடியுதோ அதை வைத்து திருப்தியாக வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா முருகன் நமக்கு அள்ளி கொடுப்பார். அவர் கொடுக்கும்போது யாராலையும் தடுக்க முடியாது. இவர் அந்தளவுக்கு அள்ளி கொடுப்பார். வாரி கொடுக்குறதுல வள்ளல் அப்படிங்கிறது முருகன். நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நடக்கும். நம்பிக்கையுடன் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நம்ம முருகன் நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். பொறுமையும் நமக்கு மிகவும் அவசியம். முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து பால் ஏதாவது ஒரு டம்ளர் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து மதிய பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. காலை வேக வைத்த உணவு சாப்பிடலாம். 2 இட்லி சாப்பிடலாம். மதியம் சாப்பிடாமல் இருந்துட்டு மாலை நேரம் விரத சாப்பாடு நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். சாம்பார், பருப்பு வைத்து ஒரு பொரியல் வைத்து பாயசம் வைத்து அப்பளம் வைத்து உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் எளிமையாக வழிபாடு செய்து நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை விரதம் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம். அந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு அமைஞ்சிரும், கடன் பிரச்சனை திருந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு கேஸ்லாம் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். செவ்வாய் தோஷங்கள் சரியாக போயிடும்.
அந்த செவ்வாய் தோஷத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே நமக்கு சரியாயிடும். செவ்வாய்க்கிழமை விரதம் ரொம்ப நல்ல விரதம். நிறைய பேர் இருந்து நல்ல பலன் அடைந்திருக்கிறாங்க. விருப்பம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப திருப்தியான வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு. செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் ராஜி செல்வா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.